அஸ்ஸலாமு அலைக்கும். நியார் கிச்சன் தமிழ் சமையலில் புடலங்காய் பட்டல் செய்ய போகிறோம். அது புடலங்காய் நம்மளே கட் பண்ணி வச்சோம்னா ஜீரகம், கடுகு, உளுந்து, உப்பு, ஒரு 2 வெங்காயம், கொஞ்சோண்டு கடலப்பருப்பு தனியாக ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும், கருவேப்பிலை இதெல்லாம் வச்சு நம்ம செய்வோம். பச்சை மிளகா, ஆயில் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ஆயில் ஊற்றுவோம். ஆயில் சூடாகட்டும். கடுகு போடுவோம். கடுகு பொரியட்டும். இது நல்லா பொரியுது. உளுந்து போடுவோம். ஜீரகம் போடுவோம். போட்டாச்சு. கருவேப்பிலை போடுவோம். வெங்காயம் போடுவோம். மிளகா போடுவோம். மிளகா இருக்கும். வெங்காயம் நம்ம எல்லாத்தையும் இறக்கணும். வதங்கிட்டோம். நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் வதங்கிட்டோம். கொஞ்சம் வதங்கிட்டோம். வதங்கிடுச்சு. கடலப்பருப்பு போடுவோம். கடலப்பருப்பு 1/2 மணி நேரம் ஊற வச்சு போடணும். அது நல்லா வதக்கிக்கும். நல்லா வதங்கட்டும். வதங்கிடுச்சு. புடலங்காய் போடுவோம். எல்லாத்தையும் போட்டுக்கணும். நல்லா வதக்கிக்கும். நல்லா இருக்கும். நல்லா பட்டுவிடும். பட்டுவிட்டாட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போடுவோம். போட்டு நல்லா பட்டு விட்டுருவோம். நல்லா பட்டு விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். 5 நிமிஷம் வச்சு பார்ப்போம். 5 நிமிஷம் ஆச்சு. இடையில ஒரு கிண்டி விட்டுருந்தோம். நல்லா வந்துடுது. இன்னும் 5 நிமிஷம் மூடி வைப்போம். 5 நிமிஷம் ஆச்சு. இடையில 3 டூ கிண்டி விட்டுருந்தோம். நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து சூப்பராக நல்லா வந்துடுச்சு. நல்லா வந்துடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.